ஹாய் மை டியர் மக்களே, எல்லாருக்கும் ஒரு காலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்க? நான் தான் உங்கள் அமுதா சூர்யா ஃபேமிலி பேசுகிறேன். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அப்புறம் இன்றைக்கி பிறந்தநாள் திருநாள் கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் சிரிச்ச முகத்தோடு நல்லபடியாக இருக்கணும். நோயற்ற வாழ்வுக்கு ஒரு அற்ற செல்லம் கிடச்சி எல்லா சௌபாக்கியமும் சகல சௌபாக்கியமும் கிடச்சி நல்லபடியாக இருக்கணும். நான் ஆண்டவன் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் வெளியில் ஹோட்டலில் இருந்தேன். நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த டைமில் ஒரு லவ்வர்ஸ் பண்ணேன், ஒரு அலப்பறைகள். அது எப்படி தான் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது என்னடான்னு. அந்த 90 கிட்ஸ் லவ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் நான் ரொம்ப கெத்தாக சொல்லுவேன். நான் அதெல்லாம் அது கண்ணியமான லவ், சூப்பரான லவ். அதெல்லாம் எப்படின்னா அந்த காலம் திரும்பி வர அந்த லவ்லாம் ஏன்னா கண்ணாலே பேசிக்குவாங்க, தூரத்துலேருந்து பேசிக்குவாங்க, பக்கத்தில் நிற்க மாட்டாங்க, தொட்டு கூட பேச மாட்டாங்க. அவங்கள அப்படியே எதாவது பேசணும் போகணும் வரணும்னா கூட ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து சின்ன பசங்கிட்ட கொடுத்து கொண்டு போய் அந்த அக்காட்ட கொடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே கொஞ்சம் பயமாக இருக்கும். அப்படியே அந்த பொண்ணு அப்செட் பண்ணிச்சுன்னா சரின்னு சொல்லிட்டு சிரிச்ச முகத்தோட சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு பேசிக்குவோம். அப்படியே கண்ணாலே பேசிக்குவாங்க, எங்கே தூரமாக நின்று பேசிக்குவாங்க. அப்படியே 2 பேர் மீட் பண்ணி பேசுகிற மாதிரி இருந்தாலும் டிஸ்டன்ஸ் இருக்கும். 2 கிலோ ஒரு இவங்க நான் இங்கே நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நிற்கிறாங்களே லவர்ஸ்னால் அந்த பையன் ஏற்றாப்புல அந்த டிஸ்டன்ஸ் உட்காந்து தான் பேசுவாங்க. எங்கேயுமே உட்காந்து பேசுகிறதா நின்று பேசுகிறதாலும் அந்த மாதிரி தான் பேசிக்குவாங்க. அவங்க 2 பேர் சந்திக்கிற மாதிரி தான் அந்த பையன் வண்டியில் வருவான், இந்த பொண்ணு சைக்கிள் ஏதாவது எடுத்துகிட்டு போயிட்டு சைக்கிள் நின்று பேசும். அந்த பையன் வண்டியில் போய் 2 பேர் ஒன்றாலாம் போக மாட்டாங்க. வண்டியிலலாம் போய் பார்த்து கிடையாது நான் இன்ன வரைக்கும். அந்த மாதிரிலாம் பார்த்து பேசிக்குவாங்க, போவாங்க வருவாங்க. யாரில் இடத்துல போய் பேசுகிறதுக்கு வரதெல்லாம் பயந்து பேசுவாங்க. யாரும் பார்த்துருவாங்க போயிடுவாங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பார்த்து பேசுகிறதுலேயே தெரிஞ்சு போய் யாராவது ஒருத்தவங்களை வீட்டில் ஒத்துக்காக லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு போய் கல்யாணம் பண்ணிவிட்டாங்கன்னா அவங்க சூசைட் கூட பண்ணிக்குவாங்க. நிறைய பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் நிறையா பார்த்துருக்கேன். எங்கள் பக்கத்து வீட்டு அண்ணா அந்த பக்கத்து தெருவில் பொண்ணு கூட அப்படி லவ் பண்ணி பார்க்காம 2 பேர் தொட்டது கூட கிடையாது. பேசிக்குவாங்க, போவாங்க, வருவாங்க. அப்படி தான் அந்த டைமில் இந்த அளவுக்குலாம் மொபைல் ரீச் கிடையாது. அப்போலாம் காயின் பாக்ஸ், காயினில் போட்டு ₹1 காயின் பாக்ஸ் இருக்குன்னு பாருங்க, அதில் போட்டு தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அது நம்பர் இன்னொரு பிசிஓ நம்பர் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி ஃபோன் எனக்கு இந்த டைமில் எனக்கு ஃபோன் எனக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க அந்த அக்கா கூட. அந்த டைமில் அந்த ஃபோன் வந்துச்சுன்னா யாருன்னு கேட்டால் இது மாதிரி உங்களுக்கு ஃபோன் கொடுங்க, அவங்கள்ட்ட ஃபோன் பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் ஃபோன் பேசிட்டு இருந்ததை பார்த்து இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா, நேற்று ஹோட்டலில் போனேன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே முன்னாடிலாம் ஒரு ஸ்டாப் போட்டு ஒரு இளநீர் ஒரு ஸ்டாப் போட்டு 2 பேர் குடிச்சிட்டு இருந்தீங்க. ஒரு ஐஸ்கிரீம் வாயை ஊட்டிகிட்டு இருந்தீங்க, போயிட்டு வந்தீங்க. அதெல்லாம் போய் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சு. அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்குது. நேற்று ஒரு பையன் சாப்பாடு அந்த ஒரு பொண்ணுக்கு ஊட்டிகிட்டு இருந்தாப்புல. நிறைய பேர் உட்காந்து ஊட்டிக்கிட்டு இருந்தாப்புல. அந்த பையன் அந்த பொண்ணுக்கு சூடாக ஊட்டிட்டான் போல இருக்குது. அந்த பொண்ணுக்கு சூடாகிடுச்சு. ரொம்ப ஹான்னு சொல்லி இது பண்ணிருந்துச்சு. ஒன்று அவன் என்ன பண்ணியிருக்கணும், சூடாக இருக்குன்னு கொஞ்சம் ஆறினோன்னா ஊட்டி இருக்கணும். இல்லை ஆறுறதுக்கு முன்னாடி ஃபுஃப்னு ஊற்றி ஊட்டி விட்டுக்கணும். அது இல்லாமல் அதை ஊட்டி விட்டோன்னா அந்த பொண்ணு சூடாக ஹான்னு சொன்னேன். அந்த பையன் உடனே என்ன பண்ணிட்டான், வாயை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படின்னு ஊதுறாங்க. பக்கத்தில் இருக்கலாம் பார்த்து ஒரு மாதிரி சிரிப்பு வந்துருச்சு. எனக்கு சிரிப்பு வந்துச்சு, அவங்களும் சிரிச்சுட்டாங்க, போயிட்டாங்க. அதாங்க என்னங்க லவ் இதெல்லாம், உங்கள் அலப்பறைக்கு ஒரு அளவே கிடையாதாங்க. இப்படியாமா அப்படிலாம் பண்ணுவாங்க போயிட்டு அப்படின்னு சொல்லி சிரிப்பு வந்துச்சு. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணேன், சரிங்களா? ஓகே. உங்கள் யாராருக்கெல்லாம் 90 கிட்ஸ் லவ் பிடிக்கும், யாரெல்லாம் 2K கிட்ஸ் லவ் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? எனக்கு 90 கிட்ஸ் லவ் தான் ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? அது ஒரு நல்ல லவ். அது என்ன சொல்கிறது, பார்த்து பயந்து லவ் பண்ணுறது, சரிங்களா? காலேஜில் இருக்கட்டும், இங்கே இருக்கட்டும், லீவ் போட்டுட்டு எங்கேயாவது ஒரு சினிமாவுக்கு போட இருந்தாலும் கூட சரி, இந்த சீட்டில் அவங்க வந்துருப்பாங்க, 3 சீட் தள்ளி தான் அந்த பையன் உட்காந்துருப்பாப்புல. அப்படி உட்காந்து சினிமா பார்த்தது போட வந்தது, தேட்டரில் யாரும் பார்த்துருவாங்களோ போயிடுவாங்களோ சொல்லிட்டு முக்காடு போட்டு அது மாதிரிலாம் பார்த்துட்டு போனது, அதெல்லாம் ஒரு அதெல்லாம் ஒரு காலங்கள். அந்த காலங்கள் திருப்பி கிடைக்காது. ஆனால் 90 கிட்ஸ் லவ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? அது ஒரு கண்ணியமான லவ். ஏன்னா தொடாமல் கொள்ளாமல் எப்படி கண்ணை பார்வையாலேயே ஒருத்தவங்களை பார்த்து பேசி அவங்கள இது பண்ணுறது. இப்போ யார் கண்ணை மட்டும் பார்க்குறாங்க, கண்ணை மட்டும் பார்த்து பேசுகிறதே கிடையாது. அவங்க ட்ரெஸ் எப்படி பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி உடை போட்டிருக்காங்க, எங்கே அவங்களுக்கு கேப் இருக்குது, என்ன இருக்குது, எது இருக்குது, அதை தான் பார்க்குறாங்க இப்போது, சரிங்களா? அந்த மாதிரி போயிட்டுருக்கு லவ்லாம் இப்போது. அந்த மாதிரி லவ்லாம் இப்போ கிடைக்காது, சரிங்களா? இப்போ முதல்ல டேட்டிங் தான் அப்புறமே தான் லவ். முதல்ல டேட்டிங் முடிச்சுக்கோங்க, அப்புறம் லவ் பண்ணிக்கலாம். அப்புறம் பிடிச்சிருந்தா இருக்கலாம், இல்லைன்னா அப்புறம் இப்போ அந்த ரிலேஷன்ஷிப் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல, லவ்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல, சரிங்களா? அதனால் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுக்கு ஆதரவுங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களை அமுதா சூர்யா இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.